ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து வந்த ஃபோர்ஸுக்கு இங்கே ஸ்வாதி எங்கே நம்ம மேலே சிந்து மோதிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து பக்கம் தள்ளுறாங்க. அப்படி கீழே விழுந்துடுறாங்க. நல்லா ஃபோர்ஸாக போய் கால் நல்லா மடக்கிக்குது. உடனே நம்ம சிவா ரொம்பவே பதறி போகிறாங்க. சிந்து, என்ன சிந்து இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரே, நான் என்ன பண்ணேன் டாக்டரே அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன நீ தானே ஸ்கூட்டியை ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வந்த, அதை பார்த்து தான் பயந்து ஸ்வாதி கீழே விழுந்துட்டா. டாக்டரே, அவங்க பயந்து கீழே விழுந்ததுக்கு நான் என்ன டாக்டரே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம ஸ்வாதி வழியில் தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சிவா இருந்துட்டு, ஸ்வாதி எந்திரி ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. ஆனால் எந்திரிச்சு ஸ்டடியாக நிற்கவே முடியல நம்ம ஸ்வாதியால். சிவா, என்ன சிவா, சிந்துவால் இப்போ நான் கீழே விழுந்துட்டேன், காலை சரியாக கீழே வைக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாதி சொல்கிறாங்க. நம்ம சிந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, உனக்கு வேணும்டி, இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், இந்த காலை வச்சுக்கிட்டு எப்படி டாக்டர் கூட நீ மெடிக்கல் கேம்ப்பு போகிறேன்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம சிவா இருந்துட்டு, ஸ்வாதி நீ பயப்படாத, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது காலில் சதை வந்து பரண்டு இருக்குது, சுளுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டிமா இருக்காங்க, அவங்க இந்த சுளுக்கு நல்லா சரி செஞ்சு விடுவாங்க. ஸ்வாதி நீ கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு போனதுமே நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஸ்வாதி இருந்துட்டு, சிவா என்னால் வலி தாங்கிக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் காலை ஸ்டடியாக நிற்கவும் முடியல, கொஞ்சம் சீக்கிரமாக என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உடனே எல்லாருமா வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஸ்வாதி வந்து நடக்கவே முடியாமல் ஒரு கால்லே நடந்து வர்றதை பார்த்த அன்னபூரணி ஓடி வந்து, ஸ்வாதி, சிவா என்னையா ஆச்சு ஸ்வாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை பிரியம்மா, ஸ்வாதி கால் தடுக்கி கீழே விழுந்துட்டா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் அவளுக்கு கால் சுளுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம மரகதம் பாட்டிமா இருக்காங்களே, அவங்கள கூட்டிகிட்டு வந்து எண்ணெய் போட்டு நல்லா நீவுனா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்கிறாங்க. ஆமாம் ஸ்வாதி, நீ மெதுவாக நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து ரூமில் படுக்க வைக்கிறாங்க. உடனே நம்ம சிவாவுமே அந்த மரகதம் பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்களுமே வந்து காலில் நல்லா எண்ணெய் போட்டு நீவி விடுறாங்க. இங்கே பாரு பாப்பா, ஒரு ஒரு 3-4 நாளைக்கு நீ எந்திரிச்சு நடக்கவே கூடாது, சரியா? எந்திரிச்சு நடந்தா அப்படின்னா அவ்வளோதான், நீ லைஃப் லாங் நடக்கவே முடியாதுன்ற மாதிரி அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. இதை கேட்ட ஸ்வாதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அன்னபூர்ணி இருந்துட்டு, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அன்னபூர்ணி அம்மா, இந்த பாப்பா ஒரு 3 நாளைக்காவது நல்லா 4 நாள் வரைக்கும் அவங்க படுத்துக்கிட்டே தான் இருக்கணும், ரிஸ்க் எடுத்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஸ்வாதிக்கு ஒரே கவலையாக இருக்குது. அதாவது கால் வலியை விட நம்ம டாக்டர், அதாவது சிவா கூட மெடிக்கல் கேம்ப் போக முடியாதே அப்படின்னு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அன்னபூரணி வந்து, ஸ்வாதி என்னம்மா ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. வலியெல்லாம் நிறையவே இருக்குது ஆண்டி, ஆனால் சிவா கூட மெடிக்கல் கேம்ப் போயிட்டு சிவா கூட ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் அது எதுவுமே நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனேங்க நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்வாதி, அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, உன்னுடைய கால் சரியாகணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், கால் சரியாகட்டும், நான் மெடிக்கல் கேம்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உன்னை நான் வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? நீ உன் உடம்பை பார்த்துக்கோ ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஸ்வாதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாமே அந்த சிந்து தான், சிந்துவை சும்மாவே விடக்கூடாது, அவள் வேணும்னே நமக்கு ஏதாவது ஒன்று ஆகணும்னு நான் சொல்லிட்டு அவள் நினச்சிருக்கா, அதனால தான் நம்மளை கீழே விழ வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாதி மனசுக்குள்ளேயே பயங்கரமாக கோவப்படுறாங்க சிந்து மேலே. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இங்கே நம்ம சிவாவுமே கிளம்புறாங்க. நம்ம சிந்து வந்து, டாக்டரே நானும் உங்கள் கூட மெடிக்கல் கேம்ப்க்கு வரேனே, அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நானும் உங்கள் கூட வருவேன் ப்ளீஸ் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, சிந்து அதுக்கு கண்டிப்பாக பெரியம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், டாக்டரே உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து காதுக்குள்ளே ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிவாவுமே இப்போது அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, பெரியம்மா சிந்துவுமே என் கூட வந்தே ஆகணும், ஏன்னா அவள் கேன்டீன் வச்சு நடத்துகிறாள்ல, அது விஷயமாகவுமே அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது, கேன்டீனில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே, அதாவது ஒரு பாதி பேர் அங்கே வந்தாகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, மேலிடத்துலேருந்து உத்தரவு போட்டிருக்காங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக இங்கே நம்ம சிவா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் சரி கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, ஆறுமுகம் எங்கள் 2 பேரையும் நீ அங்கே விட்டுட்டு வந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது இங்கே நம்ம ஆறுமுகமும் சிந்து அதுக்கப்புறம் சிவா இவங்க 3 பேருமே இப்போது போய்கிட்டு இருக்காங்க. ஸோ காரில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம ஆறுமுகம். அதுக்கப்புறம் அவங்க பஸ்ஸு பிடிச்சி போவாங்களா எப்படியோ ஒன்று போவாங்க போல். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து இப்போது அந்த சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆறுமுகமே கால் அட்டன் பண்ணி என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஆறுமுகம் மரியாதை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு உனக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லி கேட்கவும், பக்கத்தில் இருந்த சிவா இருந்துட்டு என்ன ஆறுமுகம் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சஞ்சய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லவும், உடனே ஆறுமுகமும் ஸ்பீக்கரில் போடுறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு என்ன ஆறுமுகம் ஒத்தையில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு நான் ஒத்தையில் திரியறணும் ரெட்டையில் திரியறணும் உனக்கு என்னடா இப்போ எதுக்காக நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கோவப்படுறாங்க. உடனே சஞ்சய் இருந்துட்டு இங்கே பாரு ஆறுமுகம் கோவப்படாத நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு, பைரவி இப்போது என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக அப்படியே பதட்டமாகுது, அதே சமயம் அதிர்ச்சி ஆகுது. என்னடா சொல்கிற, பைரவி எப்படிடா உன் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பைரவி எனக்கு பொண்டாட்டி ஆக போகிறவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம சிந்து அதுக்கப்புறம் சிவா பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே சிவா இருந்துட்டு ஆறுமுகம் என்ன இதெல்லாம் பாத்தியா சிவா, இவனோட சுயரூபம் இப்போ உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல, ஆறுமுகம் நீ உடனே அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஐடியா சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகமே ரெக்கார்ட் மூடில் போடுறாங்க. ஸோ இங்கே ஆறுமுகம் ரெக்கார்ட் மூடில் போட்டது அங்கே சஞ்சய்க்கு காட்டாத மாதிரி தான் இங்கே ரெக்கார்ட் மூடில் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு சஞ்சய் தேவையில்லாமல் என் வழியில் நீ குறுக்கிடாத, நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்து உன் மூக்கை உடச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இப்படி கேட்டதுமே சஞ்சய் இருந்துட்டு இங்கே பாரு ஆறுமுகம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, பைரவி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது என் பக்கம் எனக்காக அதாவது என் பக்கம் சாயிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்குள்ளே நடந்த சண்டை சச்சரவு வீட்டில் நடந்த பிரச்சனைன்னு ஒட்டு மொத்தத்தையுமே பைரவி என்கிட்ட சொல்லிட்டா. இனிமே அவள் உன்னை சீண்டி கூட பார்க்க மாட்டா. இத்தனை நாளாக அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ரொம்ப வெறுப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. எப்படியோ உன்கிட்ட நான் எனக்கும் அவளுக்கும் ரகசிய உறவு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பொய் அவுத்து விட்டேன். நீயும் பொறுமை இல்லாமல் போய் பைரவி கிட்ட கேட்ட. இதவே பெரிய பிரச்சனையாக்கி பைரவி உன்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரியணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டா. இப்போது நீ கட்டின தாலி கூட அவள் கழுத்தில் இல்லை தானே அப்படி சொல்லிட்டு இதை கேட்ட ஆறுமுகம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை பைரவி எதுக்காக இதை ஒட்டுமொத்தத்தையும் அந்த சஞ்சய் கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பயங்கரமாக அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சஞ்சய் இருந்துட்டு என்ன ஆறுமுகம் அப்படியே ரத்தமெல்லாம் கொதிக்குதா, ரொம்ப கோவம் வருமே, வரட்டும் இதெல்லாம் வேணும் உனக்கு. நான் உயிருக்கு உயிராக நேசித்த பைரவியை நீ அழகா அப்படியே பழத்தை கிழி கொத்தி தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போனல, இப்போ அனுபவிடா. நான் எப்படி கண் கலங்கியிருப்பேன், எப்படி எனக்கு வலிச்சிருக்கும், அந்த வலி உனக்கு வர வேண்டாமா? ஏன் பைரவி நான் உயிருக்கு உயிராக நேசித்த என் பைரவி இப்போது என்னை வந்து சேர்ந்துட்டா. என்ன ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் நான் ஈஸியாக மாற்றிடுவேன். ஆனால் உன்கிட்டருந்து ஒட்டுமொத்தமாக டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டானா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாங்க. எங்கள் ஆறுமுகத்துக்கு வேண்டாம் சஞ்சய், வந்தனா குத்தி கொலை பண்ணிடுவேன்டா, தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை வளைச்சி போடுறேன், என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன் அவ்வளோதான்டா, இதுக்கப்புறமா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு இங்கே பாரு ஆறுமுகம், உனக்கு இப்போது எம்புட்டு கோவம் வந்தாலும் ஃபோனை போட்டு உடைக்க மட்டும் தான் முடியும், என்னெல்லாம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது ஆறுமுகம். ஏன்னா எப்படி சொல்கிறது, எல்லாமே இப்போது எனக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீ என்ன செஞ்சாலும் அது குத்தமாக தான் தெரியும் பைரவிக்கு. பைரவி இப்போது ரொம்ப ஃபீல் பண்ணி என்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னா. இப்போது அவள் என் பக்கத்தில் இல்லை, ஆனால் என்னை பார்க்க தான் வந்திருக்கா, ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. அதான் அந்த கேப்பில் உன்கிட்ட பேசுவோம், உனக்கும் விஷயத்த தெரிய வைப்போம், தெரிஞ்சால் நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நான் அப்படி சொல்லிட்டு சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக வெறுப்பேறுது. இங்கே பாருடா சஞ்சய், பைரவி இப்போ வரைக்குமே உன்னை ஒரு நல்ல ஒரு நட்பாகவும் ஃப்ரெண்டாகவும் தான் பார்க்குறா. ஆனால் அந்த நட்பை கொச்சப்படுத்துகிற மாதிரி நீ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. இது எல்லாமே பைரவிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவள் உன்னை உண்டிலன்னு பண்ணுவா.
அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப மனசு வேதனைப்படுவாடா. உன்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறா. ஆனால் நீ ஏன் அவளை தப்பாக பார்க்குற? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றத நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம், அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆறுமுகம். அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலையே. உன்னை அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலையே. அவள் உன்னை விட்டு விலகணும்னு தான் நினைக்கிறா. அப்படி இருக்கிறப்போ நான் அவன் மேலே ஆசைப்படுறதெல்லாம் தப்பே கிடையாது. அதையும் தாண்டி நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணை தானே நீ தாலி கட்டி கூட்டிகிட்டு போன. சொல்லப்போனால் உன் மேலே தான்டா தப்பு ஆறுமுகம். சரி ஆறுமுகம், என் மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லிட்டேன். நான் ஹாப்பி, நீயும் ஹாப்பியாக இரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகத்துக்கு அப்படியே பயங்கரமாக கடுப்பாகுது. காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இப்போது இங்கே சிவா, அதாவது சஞ்சயுமே கால் கட் பண்ணிடுறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, ஆறுமுகம், என்னால் இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல ஆறுமுகம். நீ எப்படி தான் இதை தாங்கிக்கிறியோ தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த சஞ்சய் இவ்வளோ கேடு கெட்டவனா? அவன் மனசில் இவ்வளோ கசப்பான விஷயங்கள் இருக்கா? ஐயோ, இது எல்லாமே பைரவிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பைரவி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கள்ல. சஞ்சயை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவங்க நினைக்கிறாங்க. எத்தனையோ டைம் அவங்க அந்த நட்புக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ பைரவி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இந்த சஞ்சய் போட்ட வலையில் பைரவி விழுந்துடவே கூடாது ஆறுமுகம் அப்படி சொல்லிட்டு உடனே சிந்து இருந்துட்டு, ஆமாம் ஆறுமுகம் மச்சான், எப்படியாவது இந்த விஷயத்த பைரவிக்கு நம்ம தெரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்குது ஆறுமுகம். நாங்கள் மெடிக்கல் கேம்புக்கு ஈவினிங் கூட போகலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்குள்ளே பைரவியை பார்த்து இந்த ரெக்கார்டை நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் இருந்துட்டு, சிந்து, இந்த ரெக்கார்டை நான் காட்டினேன் அப்படின்னா கூட பைரவி நம்ப மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நானே இது பண்ணேன், எதனா ரெடி பண்ணேன், எடிட் பண்ணேன்னு கூட அவள் எதனா சொல்லுவாள். இதை நீ காட்டுறது தான் கரெக்டாக இருக்கும் சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவாவுமே, ஆமாம் சிந்து, ஆறுமுகம் சொல்கிறதும் கரெக்டு தான். சிந்து, நீ இந்த விஷயத்த உடனடியாக பைரவிக்கு தெரிய வைக்கணும். பைரவி அந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன், எவ்வளோ பெரிய பொறுக்கி நாய் அப்படிங்கிறத பைரவி தெரிஞ்சுக்கணும். இதை நீ தான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, சரி, இப்போ கூட அந்த சஞ்சயை பார்க்குறதுக்காக தான் பைரவி போயிருக்கா. பைரவியாக போயிருக்கவே மாட்டா. இந்த சஞ்சய் தான் கால் பண்ணி ஏதாவது சொல்லி வர வச்சுருப்பான். மற்றபடி பைரவி அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினச்சிருக்க கூட மாட்டா. சரி, நான் அவளுக்கு கால் பண்ணி கோவிலுக்கு வர சொல்கிறேன். கோவிலுக்கு வந்ததுமே இந்த ரெக்கார்டை அவளுக்கு போட்டு காட்டி அந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய பொறுக்கி ஃப்ராட் நாய் அப்படின்றத நான் அவளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பைரவி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறா, அவள் என்ன சொல்கிறா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே சிவா இருந்துட்டு, சரி சிந்து, நீ வேலையை பாரு, நானும் ஆறுமுகமும் ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்துடுறோம் அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமா நம்ம சிந்துவை ஒரு கோவிலில் நிப்பாட்டிட்டு, அதாவது இறக்கி ட்ராப் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருமே நம்ம சிவாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு வரதுக்காக இவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம சிந்து உடனே பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. பைரவி இங்கே சஞ்சய் பக்கத்தில் தான் உட்காண்ட்ருக்காங்க. இப்போ வரைக்குமே பைரவிக்கு சின்னதாக கூட நம்ம சஞ்சய் மேலே ஒரு சின்ன அஃபெக்ஷன் கூட கிடையாது. அவரை ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ தப்பாலாம் அவங்க எப்போவுமே நினைக்கவும் மாட்டாங்க, தப்பாக பழகவும் மாட்டாங்க. ஆனால் நம்ம சஞ்சய்க்கு பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை. பைரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சுமே பைரவியை விடாமல் பைரவியும் ஆறுமுகத்தையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் சஞ்சய். ஸோ இப்போது சஞ்சயும் பைரவியும் பேசிக்கிட்டு இருக்க டைமில் இப்போது நம்ம சிந்து கால் பண்ணுறாங்க. சிந்து கால் பண்ணதுமே கால் அட்டன் பண்ணி, பைரவி நீ எங்கே இருக்க அப்படி சொல்லிட்டு, சொல்லு சிந்து, நான் சஞ்சய் தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, ஏன் பைரவி, எவ்வளோ பிரச்சனை நடந்தது, அது மட்டும் இல்லாமல் அந்த சஞ்சய் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கூடலாம் எதுக்காக நீ பேச்சுவார்த்தை வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, என் ஃப்ரெண்ட் சஞ்சயை நான் நம்புகிறேன். அவன் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான். மற்றபடி அதையும் தாண்டி அவன் என்னை தப்பாலாம் பார்க்கவே மாட்டான். அவன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது சிந்து. நீ இப்போ எதுக்காக கால் பண்ண, அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, பைரவி, நான் இப்போவே உன்னை பார்த்தாகணும். ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு இப்போவே நான் அதை தெரிவிக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்கிற இடத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னு ஃபோன்லேயே சொல்லு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோனில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை இது, நேரில் வா, நான் நேரில் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பைரவி இருந்துட்டு, சரி சஞ்சய்,
எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சிந்து தான் வர சொல்லியிருக்கா, ஸோ நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகணுன்னு சொல்லு பைரவி, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக உனக்கு சிரமம், வேண்டாம் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பைரவி, நீயும் நானும் ஒரே பைக்கில் போனோம் அப்படின்னா பார்க்குறவங்களாம் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா பைரவி? சரி பைரவி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து ஓவராக சீன் போடவும், உடனே பைரவி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை சஞ்சய், 4 பேர் பார்க்குறவங்க 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. ஆனால் நம்ம மனசுக்கு தானே தெரியும் நமக்குள்ளே என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம நட்பு மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். நம்ம தப்பாக பழகலை, அவ்வளோதான். சரி சஞ்சய், நீ என்னை ட்ராப் பண்ணிடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி வந்து சொல்கிறாங்க. ஸோ பைரவி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்கிறாங்க. ஆனால் சஞ்சய்க்கு அவ்வளோ ஒரு குஷி. தன்னோட பைக்கில் பைரவியை உட்கார வச்சுட்டு போக போகிறோம், நாளைக்கு அவள் என் பொண்டாட்டியாக உட்காந்துட்டு வருவா, கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பைரவியை தன்னோட பைக்கில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே பைரவி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு அம்மன் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சஞ்சயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. பைரவி ஏதாவது டீ காஃபி ஏதாவது ஜூஸ் இது குடிக்கிறியா பைரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சஞ்சய், சொல்லு பைரவி ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாமே. இல்லை சஞ்சய், நம்ம அதாவது வேலை எதுவும் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, சிந்து நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கால, நம்ம அவளை வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம எதுக்காக அங்கே இங்கேன்னு நிற்கணும், வேண்டாம், நம்ம சிந்துவை பார்க்கவே போவோம். சிந்து ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, என்ன ஏதுன்னு போய் கேட்போம், தனியாக இருப்பாவ அப்படின்ற மாதிரி பைரவி வந்து நம்ம சஞ்சய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சஞ்சயுமே நேராக இப்போ கோவிலுக்கு போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து வந்து கோவிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பைரவியும் சஞ்சயும் இப்போ சிந்துக்கிட்டு வராங்க. இங்கே சிந்து சஞ்சயை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பைரவி எதுக்காக இந்த சஞ்சய் கூடவே கூட்டிகிட்டு வந்திருப்பா, ஐயோ இவன் முன்னாடி வச்சு எப்படி நம்ம இந்த விஷயத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து யோசிக்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, சிந்து சொல்லு சிந்து, ஏதோ முக்கியமான விஷயம் உடனே நேரில் பார்த்து பேசணும்னு சொல்லி சொன்னியே, என்னன்னு சொல்லு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. சிந்து தயங்குற. உடனே பைரவி இருந்துட்டு, சிந்து எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பைரவி அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சஞ்சய்க்கு ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. உடனே பைரவி கிட்ட, பைரவி ஸ்டேஷன்லேருந்து கால் வருது, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் அங்கே பக்கம் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம சிந்துக்கு அப்பாடான்னு இருக்குது. பைரவி உங்ககிட்ட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே பாரு பைரவி, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ரெக்கார்டை காட்டுறாங்க. ஸோ அந்த ரெக்கார்டை கேட்டுட்டு இங்கே நம்ம பைரவி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சிந்து என்ன சிந்து இது, எப்படி உங்ககிட்ட இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஆறுமுக மச்சான் சிவா டாக்டர் நாங்கள் 3 பேருமே மெடிக்கல் கேம்ப்பு போகிறதுக்காக போனோம். ஆனால் ஆறுமுக மச்சான் வந்து எங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தார். நடுவில் இந்த சஞ்சய் தான் ஆறுமுக மச்சானுக்கு கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசினாங்க. உடனே டாக்டரு இதை ரெக்கார்டில் போடு, இந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய பொறுக்கி நாயின்றதை பைரவி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா டாக்டர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆறுமுக மச்சானும் இதை ரெக்கார்ட் பண்ணாங்க. எப்படியெல்லாம் பேசியிருக்கான்னு பார்த்தியா பைரவி, இந்த சஞ்சய் நல்லவங்களாம் கிடையவே கிடையாது. நான் அப்போவே சொன்னேன்ல பைரவி, இந்த சஞ்சய் அவனோட சுயநலத்துக்காகவும் அவனுடைய ஆசைக்காகவும் தான் உன்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட நீ உஷாராகவே இருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. இங்கே பாரு பைரவி, எக்காரணத்துக்காகவும் ஆறுமுக மச்சானை நீ விட்டுறாத. ஆறுமுக மச்சான் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதையும் தாண்டி ஆறுமுக மச்சானை நீ ஏற்றுக்க மாட்டியோ, எப்படி பண்ணவே தெரியாது. ஆனால் இந்த சஞ்சய் ரொம்ப 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 கெட்டவன், இவன் கூட பேச்சுவார்த்தையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, சிந்து இதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதே இல்லை, நான் சஞ்சய் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவன் மனசுக்குள்ளே இப்படி ஒரு அல்ப ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்களோட நட்பவே அவன் கொச்சப்படுத்திட்டான். இதுக்கப்புறம் அவனை நான் பார்த்து பேசவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி அவனை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்காம விட மாட்டவன் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, பிரச்சனை எதுவும் வேண்டாம், நீ அவங்கள பேசாமல் அவாய்ட் மட்டும் பண்ணிடு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் சஞ்சய் உன்னை நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிந்து, கண்டிப்பாக நான் அந்த சஞ்சயை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு 4 அற விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி பயங்கரமாக கோவமாக இங்கே
சஞ்சய் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு பைரவி அப்படின்னு சொல்லி திரும்பி நிற்கவும் பல்லார்னு ஒரு அறை. இங்கே சஞ்சய் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க மரணடி. உடனே இது கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டே என்ன பைரவி ஏன் நீ இப்போ என்னை அடித்த, அதுவும் இத்தனை பேர் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன உன்னை அடிக்காமல் உனக்கு என்ன வாழையில போட்டு விருந்து வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி என்ன பைரவி, பின்ன பைரவின்னு சொல்லிட்டு என் பேரை கூப்பிடாத நாயே, உன்னை மாதிரி ஒரு ஃப்ராடு நாயை நீ எங்கேயுமே பார்க்கல, சே எல்லாருமே ஒரு சுயநலத்தோடு தான் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல பைரவி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் புரிகிற மாதிரி பேச அப்படின்னு சொல்லிட்டு. ஓ உனக்கு ஒன்றுமே புரியலைல்ல, ஏய் இங்கே பாரு சஞ்சய், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே பேசாத. என்ன பைரவி நீ என்ன விஷயம்னு சொல்லாமே நீ பாட்டுக்கு அடிக்கிற, என்னென்னமோ பேசுகிற, இந்த மாதிரியெல்லாம் நீ எப்போவுமே என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லையே அப்படி சொல்லிட்டு. ஆமாம் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டது இல்லை தான். ஆனால் அப்போல்லாம் நீ எனக்கு என் கண்ணுக்கு நல்லவனாக தெரிஞ்ச, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தெரிஞ்ச. ஆனால் இப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் போய் உன் மனசுக்குள்ளே ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது அப்படின்றத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். பின்ன நான் இப்போ இப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சஞ்சய்க்கு ஒன்றுமே புரியல, என்ன இது என்னென்னமோ பேசுகிறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு அந்த வீடியோ ரெக்கார்டை போட்டு காட்டுறாங்க. அப்போ தான் இங்கே சஞ்சய்க்கு புரிய வருது, ஆறுமுகம் காலைல பேசுனது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் போல். ஐயோ ச்சே, நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ணதையுமே கவனிக்கல, அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்கக்கிட்ட ஃபோனில் இப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. பைரவி என்ன பைரவி இதெல்லாம் என் வாய்ஸே கிடையாது, இது ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே சிந்து இருந்துட்டு போதும் நிறுத்துங்க சஞ்சய் சார், இப்படி ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நான் நீங்கள் பேசுனதை காது கொடுத்து கேட்டேன். உங்களை மாதிரி ஒரு கேடு கெட்டவங்கள நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. பைரவி உங்கள் மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சுருந்தா, உங்களை பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் நினச்சா. ஆனால் நீங்கள் இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆறுமுக மச்சானையும் பைரவியையும் பிரிக்கணுன்றதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பைரவியோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. பைரவிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மனசில் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு. உடனே சஞ்சய் இருந்துட்டு சரி பைரவி எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஓகே தான், தெரிஞ்சது நல்லது தான். என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் உனக்கு தெரியாமல் போயிருக்கும். இங்கே பாரு பைரவி, ஆறுமுகத்தை விட உன் மேலே நான் பல மடங்கு உன் மேலே நான் பாசம் வச்சுருக்கேன். உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் பைரவி. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தயவு செஞ்சு அந்த ஆறுமுகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ என் கூட வந்துரு பைரவி. உன்னை நான் மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன் பைரவி அப்படி சொல்லிட்டு. உடனேங்க நம்ம பைரவிக்கு கோவம் வந்து பல்லார்னு இன்னொரு அறையை விட்டு, என்ன இப்படி பேசுகிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுடா பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு இங்கே பாரு பைரவி நீ என்ன வேணாலும் என்னை திட்டிக்கோ, ஆனால் உனக்கேற்றவன் நான் மட்டும்தான். எங்கே போனாலும் நீ எங்கே தேடி பிடிச்சாலும் என்ன மாதிரி ஒரு புருஷன் ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. என்னை ஏற்றுக்கோ பைரவி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் பைரவி. அப்படி இருக்கிறப்போ கேவலம் அந்த ஆறுமுகத்தெல்லாம் போய் புருஷனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாக பேசுகிறாங்க. உடனே இங்கே பைரவிக்கு கோவமாக வருது. வேண்டாம் சஞ்சய், இதுக்கப்புறமா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படி சொல்லிட்டு. ஓ போலீஸில் பிடிச்சி கொடுப்பீங்களா? இங்கே பாரு பைரவி, நீ என்ன தான் சொன்னாலும் என் மனசை நான் மாற்றிக்கவே மாட்டேன். நீ போலீஸ்லையாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணு, எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு, ஆனால் என் மனசில் இருக்கிற உன்னை நான் தூக்கி எறிய மாட்டவே மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. உன்னை என் பொண்டாட்டி ஆக்குற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் பைரவி. கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுப்ப, உனக்கு ஏற்றவன் நான் தான் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டு நீயா வந்து என்கிட்ட பேசுவ பைரவி, அந்த நாள் வரும் அப்படி சொல்லிட்டு. சிந்து இருந்துட்டு பைரவி இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்லை, நீங்கள் இருக்கவே இருக்காது வா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பைரவிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த சஞ்சய் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிந்து இருந்துட்டு பைரவி நீ எதை நினச்சி கவலைப்படாத பைரவி, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சஞ்சய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்படியோ தெரியக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக பைரவியை கல்யாணம் பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சே ஆகணும். இல்லைனா பைரவி வேறு ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. பைரவி மனசை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே சஞ்சய் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இத்தனை நாளாக மறைச்சி வச்சுட்டு இருந்த இந்த சஞ்சயோட சுயரூபம் வெளியே வந்துருச்சு. ஸோ பைரவி